and welcome to the Chennai School of Banking and Vinavide Weighted Junior Season 3 third quarter final. In the quarter final, 3 teams நமக்காக காத்துட்டு இருக்காங்க. 2 quarter final segments நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். And இந்த 3 டீம்ஸை இப்போ சந்திக்கலாம். Hello teams. Hello sir. Quarter finals வரைக்கும் வந்திருக்கீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். And இந்த quarter finalஸில் எல்லா ரவுண்ட்ஸுமே மாறி இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் அ கஸ்டம் நாம் அறிமுகங்களை தாண்டி போகணும். டீம் ஏ எஸ்பிஐ ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னை, உங்களோட இன்ட்ரடக்ஷன்ஸ் ப்ளீஸ். என் பேர் செழியன். நான் சக்தி ஸ்ரவன். நான் அனிருத். ஆல் ரைட், இது வரைக்கும் உங்கள் ஜேர்னி எப்படி இருந்திருக்கு? ப்ரிலிம்ஸ்லேருந்து ப்ரீ குவார்ட்டர்ஸ்லேருந்து இப்போ குவார்ட்டர்ஸ்க்கு இல்லையா? கால் சுற்று இறுதி பகுதி வந்திருக்கீங்க. சொல்லுங்கள். It's been good. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ரவுண்ட் எது? Beat the buzzer. பீட் த பஸர் தான். Yes. அங்கே தான் எல்லாமே மாறிடுச்சுல்ல? ரைட். பட் அதுக்கு முன்னாடி கிராஸ்வேர்ட்ஸ் அதெல்லாம் அதுவும் நல்லா தான் போச்சு. நல்லா தான் போச்சு. ஓகே, எஸ்பிஐ ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ், ஆல் தி பெஸ்ட். இந்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி கேர்ள்ஸ் இன் ஜோசப் ஆஃப் க்ளூனி, புதுச்சேரி. Hello sir. ஹலோ, உங்கள் இன்ட்ரடக்ஷன்ஸ். I'm Kamya and from class 12. நீங்கள்? என் பேர் ரம்யா and I'm from class 9. நான் மேகல் ஸ்ரீ ஃப்ரம் கிளாஸ் 9. ஓகே ரைட். காமியா அண்ட் ரம்யா, நீங்கள் சிஸ்டர்ஸ் ஆமே? Yes. All right. How many years apart? 3 years. 3 years apart. All right. It's okay. I believe நீங்கள் எல்லாம் நல்லா பாடுவீங்களாமே? Yes sir. பாடுங்க. அழகே அழகே எதுவும் அழகே, மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு, கமதனிசா நிரிசா. Very well sung. Well done. முறையா 3 பேரும் கற்றுக்குறீங்களா? எஸ் சார். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டீம் பி ஃபார் obliging with a song. இப்போ டீம் சி, ஸ்ரீ ஜெயேந்திர மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி, உங்கள் அறிமுகம் ப்ளீஸ். என் பேர் செல்வமுத்து பாலாஜி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஐம் பாலாஜி ஃப்ரம் கிளாஸ் 12th. என் பேர் ஸ்ரீ சிவமுருகன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆல் ரைட் பாய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் உங்கள் பயணம் எப்படி இருந்தது? பிட் டஃப். பிட் டஃப். ஏன் டஃப்? ஹார்ட் கோர் டீம்ஸ்குள்ளெல்லாம் ரொம்ப நல்லா மீட் பண்ணுவேன். ஓகே, ஹார்ட் கோர் குவிசிங் டீம்ஸ் கூட நீங்கள் இது வரைக்கும் விளையாட்ருக்கீங்க. ஸோ இந்த ரவுண்டில் உங்கள் சான்சஸ் எப்படி இருக்குது? கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் அந்த பயம்? அச்சம் இருக்கக்கூடாது. ஓகே, நிச்சயமாக இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். பட் இங்கேருந்து ஐ திங்க் நீங்கள் யூ ஷுட் ஓன்லி எய்ம் ஃபார் தி பெஸ்ட். ஆல்ரைட், 3 அணிகளுமே தயாராக இருக்காங்க. முதல் சுற்றுக்கு போகலாமா? ஆல்ரைட், முதல் சுற்றின் தலைப்பு சிம்பிளி ஷஃபிள். ஆல்ரைட், சிம்பிளி ஷஃபிளோட விதிமுறைகளை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கங்க. இது ஒரு ஆனகிராம் ரவுண்ட். முதல்ல ஒவ்வொரு அணிக்கும் 5 ஆனகிராம் கொடுக்கப்படும். அதை நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா, சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 5 மதிப்பெண்கள். கூடவே ஒரு ஆன்சரி கேள்வியும் வரும். அதற்கு பதில் சொன்னீங்கன்னா இன்னொரு 5 மதிப்பெண்கள். ஸோ டோட்டலாக ஒவ்வொரு அணிக்கும் 50 மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரவுண்டில் இருக்குது. இந்த ரவுண்டின் பேர் as I said is simply shuffle. ஒவ்வொரு அணிக்கும் ஒரு வாய்ப்பு மட்டும்தான். எந்த ஒரு கொஸ்டினும் பாஸ் ஆகாது. ஸோ வர வாய்ப்பை தவற விடாதீங்க. எஸ்பிஐ ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னை, உங்களுக்கான முதல் ஆனகிராம் இதோ. You want to go for the next anagram? Yes. Next anagram, please. Next one. Next anagram, please.
Next one, sir. Next anagram, please. This is Harry Truman. Harry Truman is the right answer. அதற்கான ancillary கேள்வி இதோ. In the name Harry S. Truman, what does S stand for? This is similar to the S in the Ulysses S. Grant. என்னடா சொல்றேன்? Okay, next anagram, Next please. anagram, please. Arthur Ashe. Arthur Ashe is the right answer. Bonus question இதோ உங்களுக்காக. In 1975, Arthur Ashe became the only African American player to win Wimbledon by beating which countryman who was the strong favorite? இவரை எதிர்த்து Philip Chartier. No, wrong answer. Want to go back to the next anagram? Yeah, Which yeah. one? Which one? 1, 2, 3. எது? One. One. Anagram 1. Go for Daikin. I guess first one is Daikin. I'll give you a small clue. It's the name of a newspaper. Lock it. Dainik Bhaskar. Yes, it is Dainik Bhaskar. Yes. Okay. Lock பண்ணிருக்கீங்க and ancillary கேள்வி நான் கேட்டுறேன். As of 2015, Dainik Bhaskar is the 4th largest circulated newspaper in the world. Which country do the first and second most circulated newspaper belong to? It belongs to India. Sorry. It's China. No, I can't give you one more chance. You're not able to get that. 3 anagrams கரெக்டாக கெஸ் பண்ணீங்க பட் எந்த ஒரு ஆன்சிலரி கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல. இதற்கான பதில் ஜப்பான். இரண்டாவது ஆனகிராமுக்கு போவோம். இந்த ஆனகிராமுக்கான விடை ஷர்மிளா டாகோர். அதற்கான ஆன்சிலரி கேள்வி which former Indian cricket captain did Sharmila Tagore marry in 1969 and take on the name Aisha Sultana? Patodi. Mansoor Ali Khan Patodi. Yes. Third anagram Dodda Beta. அதற்கான ancillary கேள்வி The Nilgiri Mountain Railway became a UNESCO World Heritage Site with 2 other mountain railway systems in India. If one is Kalka Shimla Highway, which is the other? Darjeeling toy train. Yes, Darjeeling. அடுத்த anagram நீங்க கரெக்டாக கெஸ் பண்ணீங்க. Harry Truman. நான் கேட்ட கேள்வி in the name Harry S. Truman, what does S stand for? This is similar to the S in the Ulysses S. Grant அப்படின்னு. S is nothing. சும்மா ஒரு ஃபேன்சிக்கு வச்சுக்கிட்டார். நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க என்னன்னு தெரியல, அது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் தெரியலன்னு சொல்லியிருந்தாலும் I would have said okay அது இங்கிலீஷ் வார்த்தை என்ன அதுக்கு அப்படின்னு. நத்திங் சார். ஓகே நத்திங். அண்ட் எஸ் 5th anagram கரெக்டாக கெஸ் பண்ணீங்க ஆர்தர் ஆஷ். அண்ட் 1975 அவரோட நாட்டுக்காரரான ஜிம்மி கார்னர்ஸை எதிர்த்து ஆடி தான் அவர் ஜெயிச்சார். ஸோ 3 anagrams 3 5s 15 points மட்டும்தான் உங்களுக்கு அமைஞ்சது SBO ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னை. இது சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வினாவிட வேட்டை ஜூனியர் சீசன் 3ல ஒரு சின்ன பிரேக். Welcome back to the Chennai School of Banking in Vinavide Vete Junior Season 3. இப்போ I move on to St. Joseph of Cluny, Puducherry. உங்க anagram-க்கு நீங்க ரெடியா? Yes, sir. Right. அவங்களுக்கான first anagram please. Next one, please. Second anagram please. Next one, please. Third anagram please. Next one, please. அடுத்த anagram please.
Next one, please. அடுத்த anagram please. Okay, next one, please. Next one illa, you want to go back to the first one? No. Hey, it's not coming. Okay, try. Which anagram you want to go to? First one. First one. First one la first word நீங்க guess பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். You And think. Jack. Yes, you're there. Jackman. Hugh Jackman, yes, that is the right answer. அதற்கான கேள்வி இதோ. Which comic character was Hugh Jackman playing on a screen a total of 10 times across various movies? Okay, next. We'll go to the next question. Okay, next anagram. Michael. No, Michael. Give you a small Okay, cue. Fifth one, is it Hanuman Kund? It's a racer. Okay, fifth one, is it Hanuman Kund? No, fifth one is என்ன சொன்னீங்க? Hanuman Kund. No, sorry, St. Joseph of Cluny. Sorry. நீங்க ஒரே ஒரு anagram கரெக்டா கெஸ் பண்ணீங்க, which is Hugh Jackman. அதற்கான கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். Which comic character has Hugh Jackman played on a screen? Wolverine. Okay, X-Men. அடுத்த anagram, second anagram please. மைக்கேல்னு கெஸ் பண்ணீங்க, ரேசர்னு சொன்னேன், ஷூமாக்கர். அதற்கான போனஸ் கேள்வியை பார்ப்போம். Before moving to Ferrari in 1996, which team did Michael Schumacher drive for, winning 2 titles with them? McLaren. Benetton is the right answer. மூன்றாவது anagram please. Werner Heisenberg. அதற்கான கேள்வி, in 1941 Heisenberg traveled to Copenhagen to discuss nuclear fission with which Danish scientists, who then fled to the United States to help the Manhattan Project? Otto Hahn. No, it's Niels Bohr. நாலாவது anagram please. Larry Ellison. இதுதான் அந்த anagramக்கான விடை. கேள்வி, along with Bob Miner and Ed Oates, which technology giant did Larry Ellison found in 1977? Oracle is the right answer. And last anagram, இதற்கான விடை காமதேனு. And அதற்கான கேள்வி, according to the Ramayana, which sage is said to be in possession of Kamadhenu, who Vishwamitra tries to forcibly take away? Vasishta. That is the right answer. Yes. எப்பவுமே நமக்கு வர கேள்விகளை விட மற்றவங்களுக்கு வர கேள்விகளை தான் நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுவோம். அது ஏனோ தெரியல. That still continues. இப்போ டீம் சி, ஸ்ரீ ஜெயேந்திர மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், உங்களை நோக்கி உங்கள் anagrams வந்துட்டு இருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் anagram ப்ளீஸ். ஷியாம் பெனேகல். Shyam Benegal is the right answer. அதற்கான போனஸ் கேள்வி இதோ. In 2014, Shyam Benegal directed a 10-episode TV serial titled Samvidhan. What was it about? Next anagram. Next anagram, please. Queen. Third. Next anagram, please. Robert Burns. Robert Burns is the right answer. அதற்கான கேள்வி இதோ. Which poem composed by Burns is frequently sung on New Year's Eve and was the unofficial anthem of Scotland? Next anagram. Next anagram, please. Mozart.
Next anagram. Next anagram, please. Next anagram. Next anagram, please. எது வேணும்? First anagram. First one. Okay, third. Second anagram, please. Queen. Queen Sarina. No, it is not. Queen Chitara. No. Think of a sport. One word. Think of a sport. I'll lock it with you. Queen Sorry. Let's start with this. It is equestrian. அதற்கான கேள்வி இதோ. Because of the quarantine laws in China, in which venue did the equestrian event take place in the 2008 Olympics? Hong Kong. Hong Kong is the right answer. Yes. Third anagram, please. Robert Burns, correctா சொன்னீங்க. கேள்வியும் கேட்டேன். Which poem composed by Burns is frequently sung on New Year's Eve and was the unofficial anthem of Scotland? Auld Lang Syne. Anagram 4. The answer is Hindustan Motors. அதற்கான கேள்வியை இப்போ பார்க்கலாம். Which product launched by Hindustan Motors in 1957 was based on the 1956 Morris Oxford Series 3 car? Chevrolet. No, Chevrolet is not. Ambassador. Ambassador is the right answer. Hindustan Motors. ஐந்தாவது anagram. இதற்கான விடை anagram-க்கு Richard Feynman. அதற்கான கேள்வி. Feynman became known to the public in the 1980s, serving on the Rogers Commission, which was a panel that investigated which accident? Chernobyl. Chernobyl accident. Bhopal gas tragedy. No, it was the Space Shuttle Challenger. And first anagram-க்கான கேள்விக்கான விடையை நம்ம இப்போ பார்க்கலாம். ஷாம் பெனிகலன் கரெக்டாக கெஸ் பண்ணிங்க. நான் கேட்ட கேள்வி 10 part சீரீஸ் அவர் டைரக்ட் பண்ணார். அதனோட தலைப்பு என்னன்னு கேட்டேன். Samvidhan was what he directed. It means the Constitution. The Indian Constitution. Okay. Simply Shuffle என்கிற இந்த ரவுண்டோட முடிவில் let's see the scores, please. JC Jaguars, that is SBO School Chennai, is 15 points. Clooney Fact Hunters 5 points, and Vinay Thandum Venuvanam Tirunelveli, which is Sri Jayendra Matriculation Higher Secondary School, at 10 points. So ஒட்டுமொத்தமாகவே just 10 points difference-ல தான் இந்த ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்டில் என்ன நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் I need to take a short break on the Chennai School of Banking Vinavida Weighted Junior Season 3ல ஒரு சின்ன break. Welcome back to the Chennai School of Banking and Vinavida Weighted Junior Season 3. இந்த குவார்டர் ஃபைனலோட இரண்டாவது சுற்று. இந்த சுற்று ஆர்டர். இந்த ரவுண்டோட ரூல்ஸை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ப்ரீ குவார்ட்டர்ஸில் இந்த ரவுண்டை வேறு மாதிரி ஆடணும். ஃபர்ஸ்ட் க்ளூவை கொடுப்போம், ஃபோர்த் க்ளூ என்னன்னு கேட்டோம். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா க்ளூஸையும் கொடுத்துருவோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் எந்த ஆர்டரில் அதை கேட்குறோமோ, starting from earliest to the latest or ascending or descending, அதற்கு ஏற்ப நீங்கள் அதை அசெம்பிள் பண்ணணும். அசெம்பிள் பண்ணிட்டீங்கன்னா you get 10 points. ஸ்ட்ரெயிட் அவே 2 ஆன்சலரி கேள்வியும் அதோட லாக் ஆகும். அப்படி லாக் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அந்த கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா 5 and 5, ஸோ டோட்டலி another 10 points. ஸோ ஒவ்வொரு அணிக்கும் ஒரு வாய்ப்பு தான். 20 points இந்த ரவுண்டில் உங்களுக்காக இருக்குது. ஒருவேளை டாப் கொஸ்டினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா நாங்கள் ஆன்சரை சொல்லிவிடுவோம். மற்ற 2 கேள்விகளும் பஸருக்கு போகும். பஸருக்கு போகும்பொழுது பாஸ் ஆனால் ஃபார் only 5 points. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வர அந்த 20 points-ஐ விடாமல் நீங்களே பறிச்சுக்கணும். ரெடி? போகலாமா? ரிமெம்பர், 3 வாய்ப்புகள் தான் இந்த ஆர்டர் ரவுண்டில் இருக்குது. ஒவ்வொரு அணிக்கும் ஒரு வாய்ப்பு. SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னை, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ இன் ஆர்டர் இதோ.
வெறும் 1 நிமிஷம் தான் டைம். பரசுராமா, வராஹா, Okay, I'll tell. வாமனா, நரசிம்மா. The answer is Varaha. ஓகே, Vamana. ஓகே. Time is running out. Try clocking it. Sorry, you're out of time. You're out of time. Correct order என்னங்கிறது இப்போ பார்த்துலாம். The order is Varaha, Narsimha, Vamana and then Parasurama. என்ன குறிக்குது இது? Avatars of Vishnu. Lord Vishnu. Yes, of Lord Vishnu. 3, 4, 5 and 6 avatars of Vishnu. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குன்னா பஸர் கேள்விகள். அதாவது உங்களுக்கு வர வேண்டிய அந்த 2 ஆன்சரி கேள்விகளுமே ஃபார் த ஃப்ளோர் ஓப்பன் ஆகிருக்கு. ரெடியா? ஆன் த பஸர்ஸ் நீங்களும் அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஆன்சரி கேள்வி நம்பர் 1 இதோ. புராண காலத்தில் நம்மளோட ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் பிரகாரம் விஷ்ணுவோட கல்கி அவதாரம் எங்கே பிறப்பாருங்கிறது குறிச்சிருக்கு. இதே விஷயத்தை ஜப்பான்லேயும் சொல்லியிருக்காங்க, அந்த ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. கல்கி Kampuchea or Cambodia? Wrong answer. Anybody else? So if we say wrong, No minuses. Guess பண்ணலாமே. Yes? It's Mithila. No, not Mithila. Sambala. Shambhala is the right answer. Well done. 5 points. ஷம்பாலாங்கிற இந்த இடத்துல தான் விஷ்ணுவின் 10வது அவதாரம் கல்கி பிறப்பாருன்னு நம்மளோட ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ்லையும் சரி, ஜப்பானில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ்லையும் சரி எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ 2வது கேள்வி, அதுவும் பஸருக்கு. ஜெயேந்திரா 5 பாயிண்ட்ஸ். போன ஆன்சரி கேள்வியில் நீங்கள் யூ ஸ்நாச்ட் இட். இந்த தடவை யார் ஸ்நாச் பண்ணுவாங்கங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் ஹேவ் த கொஸ்டின் ப்ளீஸ். இவர் சேஷா அவதாரத்தோட ஓகே, கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பஸர் அழுத்திட்டீங்க. ஜெயேந்திரா, எஸ். பலராமா. பலராமா இஸ் த ரைட் ஆன்சர். வெல் டன். நீங்கள் பலதேவான்னு சொல்லியிருந்தாலும் நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஹலாயுத்தா, பலபத்ரா, எதுவாக இருந்தாலும் இட் இஸ் த சேம் கேரக்டர். ஓகே, சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி. ஆர்டரில் அடுத்த செட் ஆஃப் க்ளூஸ் உங்களை நோக்கி வருது. இப்போ நான் கொடுக்க போகிற இந்த க்ளூவை நீங்கள் ஏர்லியஸ்ட் டு லேட்டஸ்ட்டில் அசெம்பிள் பண்ணணும். உங்களுக்கான க்ளூ இதோ. Boxes 1, 2, 3, 4 கூட நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். You can give me even numbers. We are going with 3, 2, 1, 4. 3, 2, 1, 4 is Kapoor the family. wrong answer. வேறு யாராவது? Yes? Prithviraj Kapoor, Raj Kapoor, Rishi Kapoor, Ranbir Kapoor. That is the right answer. Yes. Prithviraj Kapoor was the father of Raj Kapoor. Okay. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் the 2 questions are open to the floor. Hands on buzzer. உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. ஒவ்வொரு ராஜ் கபூர் படத்துலேயும் ஒரு பேட்ரியாட்டிக் தீம் இருக்கும். தேசத்தை பற்றின ஒரு விஷயம் இருக்கும். மேரா ஜூதா ஹே ஜப்பானிங்கிற அந்த பாட்டு வந்து உலகம் முழுக்க ரொம்ப பாப்புலர் ஆச்சு. எந்த படத்துக்காக இந்த பாட்டு எழுதப்பட்டது? எஸ், Shri 420. Shri 420 is the right answer. 5 points. Well done. Good job. Okay. 2வது ஆன்சரி கேள்வி 3 டீம்ஸ் உங்களுக்காக இதோ. 1982 சசி கபூர், அமிதாப் பச்சன் 2 பேரும் சேர்ந்து
நமக் ஹலால்ங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதில் அமிதாப் பச்சன் வந்து ஒரு பெல் பாய் கேரக்டராக நடித்தார். எந்த தமிழ் படம் வந்து இந்த படத்தோட ரீமேக்? எஸ், சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி. Guru Sishyan. நோ, ராங் ஆன்சர். சர்வசுந்தரம். நோ, ராங் ஆன்சர். டீமே ஒன்று கெஸ். மறுபடியும் கேள்வியை படிக்கிறேன், கேட்டுக்கங்க. 1982 சசி கபூரும் அமிதாப் பச்சனும் சேர்ந்து நமக் ஹலால்ங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதில் சசி கபூர் ஹோட்டல் ஓனராக நடித்தார். அமிதாப் வந்து அதில் ஒரு பெல் பாயாக நடித்தார். அதே படத்தை தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது அந்த படத்தில் நடித்தவர், அந்த படத்தோட பேர் என்ன? அபூர்வ சகோதரர்கள். ஹாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுது. வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். சரத்பாபு வந்து அந்த ஹோட்டல் ஓனரோட கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணார். அண்ட் ரஜினிகாந்த் வாஸ் பிளேயிங் அமிதாப்ஸ் ரோல், வேலைக்காரன். ரைட் ஸ்ரீ ஜெயேந்திரா, ஆர்டரோட லாஸ்ட் செட் ஆஃப் க்ளூஸ் உங்களை நோக்கி இதோ. அசெண்டிங் ஆர்டரில் இதை அரேஞ்ச் பண்ணணும். Seconds to go. The order, please. Octagon, isosagon, hendecagon, n-ed decagon. Numbers la சொல்லுங்க. I'll hold it. Keep going. 4, 2, 1 and 3. No. It's 4, 1, 3, 2. 4 octagon, hendecagon, n-decagon and icosagon. 8 sides is the octagon, hendecagon, 11 sides, endecagon, 19 sides, and icosagon has 20 sides to it. Right? So, மறுபடியும் 2 கேள்விகளும் to the floor. உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. Reunion Islands or Mayotte? இந்த 2 ஐலண்ட்ஸ் தவிர்த்து அந்த மெயின்லேண்டில் வாழக்கூடிய அந்த நாட்டின் வாசிகள் இந்த கண்ட்ரியோட ஷேப்பை, ஓகே, யூ பிரஸ் தி பஸர், டெல் மீ தி ஆன்சர். France. France is the right answer. Exactly. ஹெக்ஸகன் மாதிரி இருக்குன்னு சொல்றதுனால தி கண்ட்ரி இஸ் ஃப்ரான்ஸ். வெல் ஆன்சர்ட். குட். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி 3 டீம்ஸ் உங்களுக்காக இதோ. 26,000 எம்ப்ளாயி இங்கே வேலை செய்கிறாங்க. இது ஒரு 5 ஏக்கர் பிளாசாவும் இருக்குது. இன்ஃபார்மலி இதை வந்து கிரவுண்ட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் கிரவுண்ட் ஜீரோன்னு சொன்னாங்கன்னா, எஸ் டீமே சொல்லுங்க. Pentagon. Pentagon is the right answer. Well done. 5 points on the snatch. Good. ஆர்டரோட ரவுண்டோட கடைசியில் ஸ்கோர்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸ்கோர்ஸ் ப்ளீஸ். JC Jaguars, SBOA School 25 points. Clooney Fact Hunters, Pondicherry, which is St. Joseph's of Clooney, 10 points. Vinay Thandum Venuvanam, that is Sri Jayendra at 20 points. So மறுபடியும் neck to neck தான் போயிட்டுருக்கு. 5 point முன்னிலையில் SBOA School and Junior College சென்னை இருக்கீங்க. But that's not much of a lead. ஏன்னா அடுத்த ரவுண்ட் வந்து எல்லாருமே ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு டைம் வரும். So you will have to go for it. But அதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு சின்ன break on the Chennai School of Banking Vinavida Vete Juniors Season 3. Welcome back to the Chennai School of Banking in Vinavida Vete Juniors Season 3. 2 rounds ஓட முடிவில் ஸ்கோர்ஸை பார்த்தோம். Not much of a difference. இந்த ரவுண்டில் நிச்சயமாக 3 டீம்ஸுமே ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு டைம் வந்தாச்சு. ஏன்னா இந்த ரவுண்டோட தலைப்பே வந்து அதுதான், ரிஸ்க் ஃபேக்டர். நீங்களே உங்களோட ரிஸ்க் கோஷன்ட்டை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு. என்கிட்ட 3 sets of questions இருக்குது.
15 பாயிண்ட்ஸ்க்கான கொஸ்டின், 10 பாயிண்ட்ஸ்க்கான கொஸ்டின், 5 பாயிண்ட்ஸ்க்கான கொஸ்டின். 15 பாயிண்ட்ஸ்க்கான கொஸ்டின் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆன்சர் பண்ணலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 15 பாயிண்ட்ஸ், தவறாக ஆன்சர் பண்ணிங்கன்னா -8. 10 பாயிண்டர் கொஸ்டினையும் சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட்ஸ், தவறாக ஆன்சர் பண்ணிங்கன்னா -5. 5 பாயிண்டர்ஸ்க்கு எந்த நெகட்டிவ்ஸும் கிடையாது. யூ கேன் ஆப்ட் ஃபார் 5, அதை ஆடலாம். ஆனால் இப்போ ஸ்கோர் இருக்கக்கூடிய அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குது. கால்குலேட்டடாக ஆடுங்க. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் 3 சான்சஸ் வரும். கிளாக் வைஸ் ஒரு முறை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு முறை, மறுபடியும் கிளாக் வைஸ். ஸோ டோட்டலி 3 சான்சஸ் அட் தி ரிஸ்க் ஃபேக்டர். ஓகே, அந்த வரிசையில் SBOI ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னை உங்களை நோக்கி தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நீங்கள் சொல்லுங்கள், ரிஸ்க் ஃபேக்டரில் 15 பாயிண்டர்ஸ்க்கு ஆடுறீங்களா, 10 பாயிண்டர்ஸ்க்கு ஆடுறீங்களா, 5 பாயிண்டர்ஸ்க்கு ஆடுறீங்களா? We choose the 10 pointer. ஆல்ரைட், SBOI ஸ்கூல் 10 பாயிண்டர்ஸ்க்கான உங்களோட கேள்வி இதோ. ஆர்டெமிஸ் என்கிறவர் ஒரு ஏன்ஷியன்ட் கிரீக் காடஸ், டாட்டர் ஆஃப் ஜியஸ். அவங்களோட சின்னங்களில் ஒன்று நிலா. ஒரு பாப்புலர் கஸ்டம் வந்து கிரீக்கியர்கள் இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இவங்களை வந்து அந்த நிலா மாதிரி ஜொலிக்க வைக்கிறதுக்காகவும் ஆரம்பித்தாங்க. அந்த பழக்கம் என்ன? ஆர்டெமிஸ் ஒரு ஏன்ஷியன்ட் கிரீக் காடஸ், கிரீக்கிய கடவுள். ஜியஸ் என்கிறவரோட பொண்ணு. அவங்களோட சின்னம் வந்து நிலா. ஒரு பர்டிகுலர் கஸ்டம், ஒரு பழக்கத்தை வந்து கிரீக்ஸ் அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவும் சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அந்த நிலா போலவே இவங்க ஜொலிக்கணுங்கிறதுக்காகவும் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. அது என்ன? We guess it's sprinkling cheese and herb seasoning, that sort. Sorry, wrong answer on the buzzer. Negatives கிடையாது. Yes? Is it ambrosia or nectar? No, wrong answer. Team C? No, sir, please. யாருமே பதில் சொல்ல முடியல. இந்த பதிலை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் பாருங்க. லைட்டிங் கேண்டில்ஸ் ஆன் த பர்த்டே கேக். இது ஒவ்வொரு ஆண்டும் நம்மளோட பிறந்தநாள் அன்னைக்கு மற்றவங்க செய்கிறது உண்டு, நாம் மற்றவங்களுக்கு செய்கிறது உண்டு இல்லையா? ஓகே, இப்போ சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி புதுச்சேரி ரிஸ்க் ஃபேக்டரில் 15 மதிப்பெண்களுக்கான கேள்விக்கு போகிறீங்களா, 10 மதிப்பெண்களுக்கான கேள்விக்கு போகிறீங்களா, இல்லை 5 மதிப்பெண்களுக்கான கேள்விக்கு போகிறீங்களா? 15 பாயிண்ட்ஸ்க்கான கேள்வியை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் கோயிங் ஃபார் க்ளோரி இல்லைங்களா? குட். உங்களுக்கான கேள்வி ஒரு படம். முதல்ல அந்த படத்தை பாருங்க. கேன் வி ஹேவ் த பிக்சர் ப்ளீஸ்? இப்போ கேள்விக்கு போகலாம். இது NDA ஒரு டைனிங் ஹால். இந்த ஒரு டேபிள் எப்பவுமே காலியாக தான் இருக்கும். பிக்சரில் சொன்ன மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. யாருக்காக இந்த எம்டி பிளேட் எப்பொழுதுமே அங்கே இருக்கும்? யாரை நினைவுறுத்துறதுக்காக இந்த பிளேட் அங்கே இருக்கும்? ஒரு ஜென்ரல் ஆன்சராக வேணும், ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேருக்காக இல்லை. இது NDAங்கிறது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. அவங்களோட டைனிங் ஹாலில் இந்த ஒரு டேபிளை டெக்கரேட் பண்ணி It's for the soldiers or army people who have gone for some war or if they're dead. ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். இது ஒரு 3 word term. இது People who died, the army people who died. No, sorry, I can't give it to you. Pass. Yes. War Martyrs, martyrs. Our martyrs. இல்லை, அதுதான் அவங்க சொன்னாங்க. War veterans. No, sorry, wrong answer. The prisoners who suffered. Sorry, wrong answer. It's prisoners of war.
நம்ம நாட்டு இராணுவர்களை பிணை கைதிகளை பிடித்து வச்சிருக்கிற அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பொழுதுமே இந்த டேபிள் காத்துட்ருக்கு. அவங்கள நினைவுறுத்தும் ஒரு சம்பவமாக இது எப்பவுமே நடக்கும். Alright, ஜெயந்திரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரிஸ்க் ஃபேக்டரில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? 15 10 5 5. ஆல்ரைட், உங்களுக்கான கேள்வி ஒரு படம். முதல்ல அந்த படத்தை பார்ப்போம். கேன் வி ஹேவ் த பிக்சர் ப்ளீஸ்? பிக்சர் நல்லா கவனமாக பாருங்க. கேள்விக்கு போகலாம். படத்தை பார்த்தீங்க. இதனோட பேரே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நினைவுறுத்துற மாதிரி இருக்குங்கிறதுனால வைக்கப்பட்டது. அது என்ன? விஷுவல். விஷுவல் ப்ளீஸ். இந்த கேக் இன் பேர் என்ன? அது எந்த விஷயத்தை நினைவுறுத்துற மாதிரி உங்களுக்கு இருக்கு? ஜஸ்ட் ஒன் வேர்ட் சொல்லுங்க. 5 பாயிண்ட்ஸ். நெகட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. பிரமிட். Sorry, wrong answer. Anybody to try? Yes? Pizza cake. Okay, yes, go ahead. We go with the pies, apple pie, like pies. No, it is not. யாருமே கரெக்டான பதில் சொல்லல. It resembles a tree. பாருங்க, ட்ரீ கேக். ஷேப் பார்த்தீங்களா? அதனால தான் உன்னிப்பாக அந்த ஷேப்பை கவனிங்கன்னு சொன்னேன். ரைட், திரும்ப இப்போது ஆன்டி கிளாக் வைஸ் போகிறதுனால மறுபடியும் அடுத்த வாய்ப்பு ஜெயந்திராவை நோக்கி தான் வருது. ஜெயந்திரா 15 மதிப்பெண்களுக்கான கேள்வியா, 10 மதிப்பெண்களுக்கான கேள்வியா, 5 மதிப்பெண்களுக்கான கேள்வியா? 5. மறுபடியும் 5 தான். ஓகே, 5 பாயிண்ட்ஸ்க்கான அடுத்த கேள்வி ஜெயந்திரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்காக. இந்த ஹியூமன் ஃபெனாமினனை டிடெக்ட் பண்ணுறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய பல லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இந்த ஹென்ரி கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமை பயன்படுத்துறது உண்டு. இதனோட பேட்டர்னே வந்து லூப்ஸ் ஆகவும் வேர்ல்ட்ஸ் ஆகவும் ஆர்ச்சஸ் ஆகவும் இருக்கும். இது என்ன? இந்த ஹியூமன் ஃபெனாமினன் இதை டிடெக்ட் பண்ண உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸும் இந்த ஹென்ரி கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமை பயன்படுத்துறது உண்டு. ஏன்னா இதனோட பேட்டர்ன்ஸே வந்து லூப்ஸ் ஆகவும் வோல்ஸ் ஆகவும் ஆர்ச்சஸ் ஆகவும் இருக்கிறதுனால. இது என்ன? எஸ் சொல்லுங்க. ஃபிங்கர் பிரிண்ட். Yes, it is the fingerprint. 5 points. Well done. Good job. Right. ஜெயந்திராவை தொடர்ந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி புதுச்சேரி உங்களை நோக்கி வருது. 15 10 5 10. சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி உங்களுக்கான கேள்வி இதோ. த கிரிக்கெட்ஸுங்கிறது ஒரு ராக் அண்ட் ரோல் பேண்ட். இதை வந்து ஃபார்ம் பண்ணது கவிஞர், பாடலாசிரியர், பாடகர் படி ஹாலி. இன்னொரு பேண்ட் இவங்களை ஆனர் பண்ணுற ஒரு விதத்தில் வந்து அவங்களோட பேரையும் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அந்த பேண்டின் பேர் என்ன? Beatles. Beatles is the right answer. Well done. 10 points. Good job, St. Joseph of Cluny. Wonderful, wonderful. Well done. SBI School and Junior College, Chennai. உங்களை நோக்கி அடுத்த கேள்விகள் தயாராக இருக்கு. We go for the 10 pointer. ரைட், SBI School உங்களுக்கான அடுத்த கேள்வி 10 மதிப்பெண்களுக்காக இதோ. 1861 ரிச்சர்ட் கேட்லிங்கிறவர் இந்த ஆர்மி சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். ஏன்னா நிறைய பேர் வந்து போரில் சாகுறாங்க, வியாதியால் சாகுறாங்கங்கிறதுக்காக. ஆனால் இவர் கண்டுபிடிச்ச அந்த விஷயம் வந்து இன்ஃபேக்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆச்சு. இன்னும் நிறைய பேரை கொலை பண்ண ஆரம்பிச்சது. அவரோட அந்த இன்வென்ஷன் என்ன? அப்படி என்ன கண்டுபிடிச்சார் அவர்? The Gatling gun. Sorry, wrong answer. One sec. I've got the buzzers, but I need to get one last answer from them. Okay? ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்.
என்னது அது? இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. கேட்லிங் கன்னுங்கிறது என்ன? Cannon. சாரி, ராங் ஆன்சர். ஓகே, டீம் பி. AK-47. நோ. மெஷின் கன். Machine gun is the right answer. 5 points, Jayendra Matriculation High Secondary School. Good. Machine gun. Gatling gun சொன்னீங்க. கேட்லிங் உருவாக்குன கன்னுங்கிறதுனால கேட்லிங்கோட பேரை வச்சுட்டீங்க. ஆல்ரைட், இப்போ வந்து திரும்பவும் கிளாக் வைஸ் போகிறதுனால அடுத்த கேள்வி உங்களை நோக்கி வருது. ரெடியா? 5 points. 15, 10, 5 எது சூஸ் பண்ணுறீங்க? 5 or 10. We'll go the 5-pointer. SBI ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் உங்களுக்கான 5 பாயிண்டர் கேள்வி இதோ. 1959 கேப்டன் சுந்தரம் என்கிறவர் வந்து புயலால் ஏற்பட்ட தண்ணீரில் தத்தளிச்சிட்டு இருக்கிற 2 நாய்க்குட்டிகளை பார்த்து மனம் இறங்கி அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணார். ஏஷியாவோட மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் அது. அந்த ஆர்கனைசேஷனோட பேர் என்ன? Blue Cross. Blue Cross is the right answer. Well done. 5 points. Good job. St. Joseph of Cluny. Risk factor 15, 10, 5 இந்த ரவுண்ட். அவரோட கடைசி கேள்வி உங்களை நோக்கி. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? 10. உங்களுக்கான 10 பாயிண்டர் கொஸ்டின் இதோ. 1860களில் வெங்கடாச்சலம் என்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து சென்னையில் பீகாக் என்கிற ஒரு பிராண்டு கீழே அவர் ஸ்பைசஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தார். இந்த பீகாக் என்கிற இந்த பேர் அவருக்கு எங்கேருந்து கிடைச்சது? 1860களில் சென்னையில் பீகாக் என்கிற இந்த பிராண்ட் வந்து இந்த பேர் அவருக்கு எங்கேருந்து கிடைச்சது? We are going with he belonged to Mylapore, so Mile and Peacock. Mylapore is the right answer. Well done. 10 points, St. Joseph of Cluny. Good job. All right, இந்த ரவுண்டில் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுத்த ஒரே டீம் நீங்கள் தான். You went for glory. You went for 15 and went for 2 10s. It paid off 2 times. 2 10s வந்திருக்கு. Well done. ஸ்ரீ ஜெயேந்திரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 5 பாயிண்டர்ஸ்லேயே ஆடிட்டுருக்கீங்க. உங்கள் 5 பாயிண்டர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? இல்லை do you want to up the ante and go for the 15 or 10? சொல்லுங்கள். 5. ஆடா போங்கயா. ரிஸ்க் ஃபேக்டரில் ரிஸ்கே எடுக்காத 5 பாயிண்டர் டீமுக்கு அடுத்த 5 பாயிண்டர் கேள்வி ஒரு படம் பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி இதோ. இது ஒரு மிக பிரபலமான சவுத் அமெரிக்கன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷராங்கோ. இது எதை கொண்டு செய்யப்படுகிறது? எந்த மெட்டீரியலை கொண்டு பாரம்பரியமாக இது செய்யப்படுகிறது? Visual please. Visually an answer இருக்கு. Tortoise shell. Sorry, wrong answer. Yes. Just a guess. Is it anaconda? No. சவுத் அமெரிக்கான்னு சொன்னதுமே அனகொண்டாக்கு போயிட்டீங்க. எஸ் டீமே, ஒன்று ட்ரை. பஸ்ஸர் அழுத்தல நீங்கள். நெகட்டிவ்ஸ் கிடையாது. எஸ். Turtle shell. அதுதான் அவங்க சொன்னாங்க. Tortoise is Tortoise different is from from turtle, right? Take a wild guess. Yes, சொல்லுங்க. No. It's the armadillo. Armadillo. Risk factor roundல எந்தெந்த டீம்ஸ் ரிஸ்க் எடுத்து முன்னுக்கு போனாங்களா, இல்லை அவங்க எடுத்த ரிஸ்க்னால அவங்க ஸ்கோர்ஸ் பின்னோக்கி கொண்டு போயிருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ரவுண்டோட முடிவில் ஸ்கோர்ஸ் ப்ளீஸ். SBI School 20 points, St. Joseph of Cluny 22 points, and Vinay Thandum Venumanam Jayendra Matriculation High Secondary School at 30 points. Absolutely neck to neck இருக்கு. So between the least team and the first team 10 மதிப்பெண்கள் தான். 3 ரவுண்ட் முடிச்சாச்சு. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாக இருக்குது.
இந்த லோ ஸ்கோரிங் கேம் நிச்சயமாக அடுத்த ரவுண்டில் மாறும், பிகாஸ் அதுதான் நம்மளோட கடைசி ரவுண்ட். அந்த கடைசி ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வினாவிட வேட்டை ஜூனியர் சீசன் 3ல ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் வினாவிட வேட்டை ஜூனியர் சீசன் 3 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் நெக் டு நெக் இருக்குது இந்த எபிசோட். டீம் சி ஜெயேந்திரா மெட்ரிகுலேஷன் 30 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி 22 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, அண்ட் SBOI ஸ்கூல் 20 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பீட் த பஸர் ரவுண்ட் இஸ் தி ஃபைனல் ரவுண்ட். வழக்கம் போல் மறுபடியும் நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் திஸ் இஸ் த பெஸ்ட் ரவுண்ட், பீட் தி பஸர். ரூல்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும், திரும்ப சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்லிடுறேன். எவ்ரி ரைட் ஆன்சருக்கு +5, எவ்ரி ராங் ஆன்சருக்கு -5. என்கிட்ட 8 questions இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸை கவனமாக கேட்டு யோசித்து பஸர் அழுத்துங்க. ஏன்னா பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறது, ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும்னு. இங்கே சில பேர் ரொம்ப சேஃபாக ஆடினாங்க போன ரவுண்டில். ரஸ்க்கு வேணாம் சார், எங்களுக்கு ரிஸ்க்கும் வேணாம் சார் அப்படின்னு. ரைட், பீட் த பஸர் ரவுண்ட். இந்த ரவுண்ட் நிச்சயமாக இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸோட வின்னரை நமக்கு காட்டும். பீட் த பஸர் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்காக இதோ. The silver chair, the horse and his boy, the magician's nephew, and the last battle are some of the lesser known works in which series based on the adventures of 4 children in the Pevensey family? Team B. Narnia. Narnia is the right answer, +5. Well done, St. Joseph's of Cluny. Beat the buzzer round ஓட இரண்டாவது கேள்வி உங்களுக்காக இதோ. Currently owned by the Kandathal family, which famous newspaper was founded by Varghese Mappillai at Kottayam in 1888? Yes, Team B. Malayala Manorama. Malayala Manorama is the right answer. Well done, Team B. Beat the buzzer round. ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. தேர்ட் கொஸ்டின் நோக்கி வந்தாச்சு. தேர்ட் கொஸ்டின் 3 அணிகளுக்காக இதோ. Which invention of the military general Mikhail Kalashnikov features on the flag of the Lebanese group Hezbollah and on the flag of Mozambique? Team C. AK-47. AK-47 is the right answer. 5 points. Beat the buzzer roundல இப்போ neck to neck வந்தாச்சு scores எல்லாமே. Come on, SBOI Junior College. நீங்களும் catch up பண்ணலாம். Not much of a difference. நான்காவது கேள்வி. The Message is a 1976 drama film about whose life and times? Someone who was not even shown or heard on screen in the movie. 1976 தயாரிக்கப்பட்ட The Message என்கிற இந்த படம் யாரை பற்றின ஒரு படம். அந்த படத்தில் இவரை பார்க்கவும் முடியாது, இவரை வெறும் கேட்க தான் முடியும். ஏன் பார்க்க முடியாதுங்கிறத ஒரு தடவை யோசிங்க. The Message 1976 film. யாருமே ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தி ஸ்கோர்ஸ் ஆர் நெக் டு நெக். எஸ், Alfred Hitchcock. சாரி, -5. That is not the right answer. Anybody else? No, nobody is willing to go for it. The answer is Prophet Muhammad. பார்க்க முடியாது, கேட்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு. இன்னும் 4 கேள்விகள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. பார்ப்போம் இந்த 20 பாயிண்ட்ஸ் யார் பக்கம் போகுதுன்னு. பீட் த பஸரோட 5வது கேள்வி. In 2011, the WSF World Cup was held at Express Avenue Mall in Chennai, where the favorites Egypt beat England. Which sport was being played? In 2011, the WSF World Cup was held at Express Avenue Mall in Chennai, where the favorites Egypt beat England.
which sport was being played? WSFல S என்னங்கிறது கொஞ்சம் யோசிங்க. Squash. Squash is the right answer. Well done. 5 points. ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியும். அவர் சொன்னார், பட் யூ கைஸ் were hesitating. ஏன்னா போன தடவை ஒரு -5 வாங்கினீங்க, அதனால். வெல், இன்னும் 3 கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 கேள்விகள் will be the ones that will decide who is going to go for glory. Beat the Buzzer-ஓட 6வது கேள்வி உங்களுக்காக இதோ. Because the shape of this island is similar to a sweet potato and oriented in a south to north direction, locals often call themselves children of sweet potato. Which island is this that is controlled by the Republic of China? Yes? Taiwan. Taiwan is the right answer. Well done. 5 points. Last 2 questions in the roundல Beat the Buzzer round-ஓட 7வது கேள்வி உங்களுக்காக இதோ. This Russian chemist and inventor liked playing solitaire on long train journeys, and so his 1869 creation was laid out in a form similar to how the game is set up. Name either the chemist or his famous creation. Team B. Dmitry Mendeleev and the periodic table. That is the right answer. 5 points. Well done, St. Joseph of Cluny. Beat the Buzzer-ஓட last question இதோ. Which high-calorie dish synonymous with Ramadan by the Arabs during the rule of Mir Osman Ali Khan is to the cuisine of Hyderabad? Yes? பிரியாணி. Sorry, wrong answer. -5. Which high-calorie dish synonymous with Ramadan by the Arabs during the rule of Mir Osman Ali Khan was introduced to the cuisine of Hyderabad? யாருமே அட்டெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ஐ வில் give you the answer. The answer is Halim. Halim is the answer. Beat the Buzzer roundல நிலைமைகள் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டோட முடிவில் ஸ்கோர்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த குவார்டர் ஃபைனலோட 3rd team, JC Jaguars, that is SBOA School and Junior College, 20 points. இந்த எபிசோடோட ரன்னர்ஸ் அப் இப்போ யாருன்னு பார்க்கலாம். விண்ணை தாண்டும் வேணுவனம் திருநெல்வேலி at 35 points, ஜெயந்திரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அண்ட் இந்த எபிசோடோட வின்னர்ஸ் சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி புதுச்சேரி at 37 points. Just 2 points difference-ல சென்ட் ஜோசப்ஸ் ஆஃப் க்ளூனி ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஒரு ரொம்ப லோ ஸ்கோரிங் எபிசோடு இது. கிட்டத்தட்ட நம்ம கிரிக்கெட் மேட்சஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை, கிரிக்கெட் மேட்சஸில் எப்பவுமே வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமை விட ஒரு லோ ஸ்கோரிங் கேம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஆல்மோஸ்ட் நெக் டு நெக். 20 to 37 பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் பிட்வீன் 35 and 37 இட்ஸ் ஜஸ்ட் 2 points. வாவ், வெல் டன் டீம்ஸ், நல்லா ஃபைட் பண்ணிங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுத்துருக்கலான்னு தோணுது. எனிவேஸ், சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி உங்களுக்கு தனிஷ்கா ஆப்டிக்கல் ஹவுஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர்ஸ். வாங்க. ஜெயந்திரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்களுக்கு ஹாபிகோ ஸ்போர்ட்ஸ் வழங்கும் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். அண்ட் எஸ், இன்னும் ஒரே ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கான ஃபைனல் 3 டீம்ஸை சந்திப்போம். அவங்கள்லேருந்து யார் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து செமிஃபைனல்ஸ் போக போகிறாங்கிறத பார்க்கலாம். Until then, this is Vijay Adhiraj signing off on the Chennai School of Banking Vinavide Bete Junior Season 3. Have a lovely week.